जगन्नाथ जगन्नाथ चकानयन चकानयन जगन्नाथ जगन्नाथ चकानयन चकानयन नीला எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கலாம். இன்னைக்கும் கிச்சடிதானா? இதை டெய்லி தூக்கிட்டு போற எனக்கே போர் அடிக்குது. ஜெகநாதர் எப்படிதான் தினமும் இந்த கிச்சடியை சாப்பிடுகிறாரோ? அப்படியெல்லாம் சொல்லாதடா வேணும். இந்த கிச்சடி தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அப்புறமா தான் நம்ம 56 விதமா பலகாரம் செஞ்சு வச்சு படைச்சாலும் ஜெகநாதருக்கு காலையில ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது இந்த கிச்சடி தான். அது என்ன அப்படி ஒரு பழக்கம்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்தைக்காக தினமும் கிச்சடி படைக்கிறாங்களா? சொல்றேன் கேளு. மகாராஷ்டிரால கர்மாபாய் அப்படின்னு ஒரு பக்தை இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா கூட சேர்ந்து ஜெகநாதரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்க அப்பா ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ணாமல் எந்த ஒரு உணவையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? நாமளும் தான் தினமும் நைவேத்தியம் செய்து படைத்து விட்டு சாப்பிடுகிறோம். ஆமாண்டா வேணும். நம்ம வச்சு படைச்சிட்டு நம்மளே சாப்பிடுகிறோம். ஆனால் கர்மாபாய் ஜெகநாதர் வந்து நேரில் வந்து சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவாங்க. என்ன, ஜெகநாதர் நேரில் வந்து சாப்பிடுகிறாரா? ஆமாண்டா வேணும். சின்ன வயசுல அவங்க அப்பா ஒரு சமயம் வெளியே போயிருந்தப்ப கர்மாபாய நைவேத்தியம் பண்ண சொல்லியிருக்கிறார். இவங்களும் கிச்சடி செஞ்சு நைவேத்தியம் பண்ணியிருக்காங்க. அதை ஜெகநாதர் நேரில் வந்து சாப்பிடுவாரு நம்பி அவங்க சாப்பிடவே இல்லை. அந்த குழந்தையோட நம்பிக்கையை காப்பாற்ற ஜெகநாதர் ஒரு குழந்தையாக நேரில் வந்து சாப்பிட்டாராம். நிஜமாவா? அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அதுவே தினமும் பழக்கமாயிடுச்சு. அவங்க பெரியவங்க ஆனதும் ஊருக்கே வந்துட்டாங்களாம். சரி, இதற்கும் நாம டெய்லி கிச்சடி நைவேத்தியம் வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க டெய்லி கிச்சடி பண்றதும் ஜெகநாதர் நேரில் வந்து சாப்பிடுவதும் இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜெகநாதரை குழந்தையாகவே பாவிச்சு லாலா லாலான்னு கர்மாபாய் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா ஒரு நாள் கர்மாபாய் தன் வீட்டில் பாடல் பாடிக்கொண்டே ஜெகநாதருக்காக கிச்சடி பிரசாதம் சமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். காட்சி தொடர்கிறது. என்ன, ஜெகநாதரை இன்னும் காணோம்? நேரம் ஆயிடுச்சே, பசிக்குமே அவருக்கு. லாலா வந்தாருன்னா அவசரமா சாப்பிடுவார். சூடா இருந்தா நாக்கு வேற சுட்டுடும். சூடு திட்டமா இருக்கான்னு பார்க்கலாம். இதோ வந்துட்டேம்மா. சாப்பாடு ரெடியா? ரொம்ப பசிக்குது. உனக்கு பசிக்குமேன்னு தான் நான் காலையிலேயே எழுந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன். நீ தான் லாலா லேட்டா வர. நைட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கறது 2-3 மணி நேரம் தான் கேப். திரும்ப 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுடுறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்தில் உன் கிச்சடிக்காக நான் ஓடி வரேன். சரி சாப்பிடலாலா. என்ன, நல்லா இருக்கா? ஆஹா, அருமை. ருசி பிடிக்காமலா உன்னை தேடி சாப்பிட வரேன். லாலா, நீ வந்து சாப்பிட்டால்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா ஒரு வாய் சோறு கூட உள்ள போக மாட்டேங்குது. அதனாலதான் எந்த வேலை எப்படி இருந்தாலும் உன் கிச்சடியை சாப்பிட ஓடி வரேன். லாலா, கிச்சடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும். நேரம் ஆயிடுச்சு. கோயில மணி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் போகணும். வரேம்மா, நாளை பார்க்கலாம். என்னன்னு பார்ப்போம். அம்மா, யார் அது உள்ளே? வாங்க சாமி, நான் தான் கர்மாபாய். என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, இந்த நேரத்தில் விளக்கு இருக்கிறது. என்னை என்று பார்க்கத்தான் வந்தேன். ஓ, அதுவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெகநாதர் என் லாலா வீட்டுக்கு சாப்பிட வருவார். அவருக்காகத்தான் எழுந்து கிச்சடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன, ஜெகநாதர் உங்க வீட்டுக்கு கிச்சடி சாப்பிட வருவாரா? ஆமாம், தினமும் வருவார். அவர் வந்து சாப்பிட்ட பிறகுதான் நானே சாப்பிடுவேன்.
அம்மா, அந்த கடவுளே உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட நீங்கள் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உலகையாளும் ஜெகநாதருக்கு நீங்கள் எவ்வளவு சுத்தமாக சமைக்க வேண்டும் தெரியுமா? இப்படி குளிக்காம சுத்தம் இல்லாம செய்தால் அது பாவம் இல்லையா? அச்சச்சோ, அப்படியா? ரொம்ப நாளாவே இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. எழுந்த உடனே முதல்ல குளிக்கணும். குளிச்சுட்டு நெத்தியில திலக் போட்டுக்கணும். அப்புறம் வீடு பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போடணும். அடுப்பை தினமும் முழுகணும். அப்புறம் தானே சமைக்க ஆரம்பிக்கணும். நீங்க அரிசி பயிரை கூட கழுவாம சமைக்கிறீங்களே. அவர் காலையிலேயே நேரமா வந்துடுவாரு. அதனால எனக்கு அரிசி பயிர் கழுவ கூட நேரம் இல்லை சாமி. சரி சரி, இனிமேல் இன்னும் சீக்கிரமா எழுந்திருச்சு நீங்க சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டு சமைக்கிறேன் சாமி. உலகத்துக்கே படியளக்கிற அந்த ஜெகநாதர் உங்க வீட்டுக்கு வந்து கையேந்தி நிற்கிறாருன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனால தான் சொல்றேன், இது மாதிரி எல்லாம் சமைக்காதீங்க. ரொம்ப நல்லது. நான் வரேன். அச்சச்சோ, இது தெரியாம இவ்வளவு நாளா தப்பு பண்ணிட்டேனே. சரி, நம்ம போய் குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சமைக்கலாம். லாலா வர்றதுக்குள்ள சமைக்கணும். இதோ இப்பதான் குளிச்சுட்டு பெருக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கிச்சடி பண்ணி தந்துடுறேன். சீக்கிரம் அம்மா, அப்புறம் கோயில்ல மணி அடிச்சிருவாங்க. நான் போகலைன்னா என்னை காணாம பயந்து போயிடுவாங்க. இதோ ஆயிடுச்சு லாலா, 5 நிமிஷம் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. எனக்கு ரொம்ப பசிக்குது. லாலா லாலா, தயாராயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் பொறுத்துக்கோயே. சீக்கிரம் கொடுங்க கொடுங்கம்மா. வா லாலா, இந்த சாப்பிடு. என்னவோ இன்னைக்கு ருசி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மணி அடிச்சிட்டாங்க, போதும் அம்மா போதும். லாலா லாலா, தண்ணி கூட குடிக்கல, வாயை கூட துடைக்காம ஓடுறியே. ஜெகநாத் கி ஜெய், ஜெகநாத் கி ஜெய். ஜெகநாதருக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இன்னும் என்ன இது? இப்பதானே நான் உள்ள வரேன், இன்னும் நெய்வேத்தியம் கூட செய்யவில்லை. ஆனால் தங்கள் வாய் என்னவோ ஒட்டி கொண்டிருக்கு. ஜெகநாதா, என்ன இது? பாண்டா, அதுவா, நான் கர்மாவாய் வீட்டில் கிச்சடி சாப்பிட்டுட்டு வந்தேன். அதான் சரியா வாயை துடைக்க முடியல. அவசர அவசரமா உன் மணி சத்தம் கேட்டதுனால இங்கே ஓடி வந்துட்டேன். என்ன, கர்மாபாய் வீட்டில் கிச்சடி சாப்பிட்டியா? என்ன, எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஜெகநாதா. ஆமா ஆமா, இது ரொம்ப நாளாவே நடக்குது. நான் போய் சாப்பிடல அப்படின்னா கர்மாபாய் சாப்பிட மாட்டா. இன்று கொஞ்சம் கால தாமதம் ஆகிவிட்டது. எல்லாம் அந்த மகா நாள் வந்தது. என்ன சொல்றீங்க? யார் அந்த மகா? முன்னாடி எல்லாம் தினமும் கர்மாபாய் குளிக்காம, வீட்டை சுத்தம் செய்யாம, ஏன் அரிசி பருப்பு கூட கழுவாம என் பசிய மட்டுமே உணர்ந்து அன்போட கிச்சடி செஞ்சு வைப்பாங்க. அந்த மகான் கூறியதை கேட்டு இன்னைக்கு சுத்தமா செய்ததால கிச்சடி ருச்சிக்கவே இல்லை. என்ன, குளிக்காமல் சுத்தம் செய்யாமல் தங்களுக்கு கிச்சடியா? அபச்சாரம் அபச்சாரம். சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் உன்னை போன்ற பூசாரிக்கும் பாண்டாக்களுக்கு மட்டும்தான். அன்போடு கிச்சடி செய்யும் என் பக்தர்களுக்கு அல்ல. அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் முன்னாடி இந்த சாஸ்திரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. புரிகிறது புரிகிறது. உன் கருணைக்கு தான் அளவியது எல்லையே இல்லை. இன்று கர்மாபாய்க்கு தான் சுத்தமா சமைக்க வேண்டுமே என்ற எண்ணம் மட்டுமே இருந்ததால அது கொஞ்சம் கூட அன்பே இல்லை. அதனால கிச்சடி ருச்சிக்கவே இல்லை. ஓஹோ,
அப்படி என்றால் சுத்தமாக சமைக்கும் எங்கள் உணவில் தங்களுக்கு ருசி இல்லை. கர்மாவாய் செய்யும் கிச்சடி தான் உங்களுக்கு ருசியாக இருக்கிறது. அப்படித்தானே சொல்கிறீர்கள்? ஆமா, சரி, நீ சென்று கர்மாவாயிடம் எப்பொழுதும் போலவே சமைக்க சொல்லு. அந்த மகான் கூறியதெல்லாம் கேட்க வேணான்னு சொல்லு, சரியா? சரி சரி, நான் சென்று கர்மாபாயிடம் சொல்கிறேன் ஜெகநாதா. கர்மாபாய் தினமும் கிச்சடி செய்வதும் அதை ஜெகநாதர் சென்று சாப்பிடுவதும் தினமும் நடந்து கொண்டிருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் காலை தலைமை பாண்ட கையில் நெய்வேலி தட்டுடன் கோயில் கர்ப்பகிரகத்திற்குள் செல்கிறார். அப்பொழுது 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அதனால என்ன, அவர் கர்மாபாய் வீட்டில் போய் கிச்சடி சாப்பிட்டு தானே வந்திருப்பார். என்ன இது, ஜெகநாதர் கண்களில் கண்ணீர் வருகிறது. என்ன ஆயிட்டு ஜெகநாதா? பாண்டா, விஷயம் தெரியுமா? என் கர்மாவாய் இறந்து போய்விட்டாள். என்ன, கர்மாபாய் இறந்து விட்டாளா? பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும். கர்மாபாயின் பக்தி சேவைக்கு நிச்சயம் அவள் உங்களிடம்தான் வந்திருப்பார். அதற்கு ஏன் கலங்குகிறீர்கள் ஜெகநாதா? ஆமாம், அவளை நானே ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் இனிமேல் தினமும் எனக்கு கிச்சடி கிடைக்காதே. என்ன, கிச்சடிக்காக கண் தள்ளுகிறீர்கள் ஜெகநாதா? இந்த உலகத்தையே படைத்து காக்கும் தாங்கள் இந்த கிச்சடிக்காக கண்ணீர் விடலாமா? ஆமாம், என்னதான் நீங்கள் 56 வகையான பலகாரங்களை தினமும் எனக்கு செய்து படைத்தாலும் அன்போடு செய்யும் கிச்சடி இனிமேல் எனக்கு கிடைக்குமா? தாயன்போடு செய்யும் அந்த ருச்சியான கிச்சடி இனிமே எனக்கு எங்கே கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? தாங்கள் வருந்த வேண்டாம் ஜெகநாதா. இனி தினமும் தங்களுக்கு முதல் நைவேத்தியம் கிச்சடி தான். போதுமா? கர்மாபாய் செய்த மாதிரியே தாயன்போடு நாங்கள் செய்து தங்களுக்கு படைக்கிறோம். ஜெகநாத் கி ஜெய், ஜெகநாத் கி ஜெய். அவருக்கு தினமும் கிச்சடி நைவேத்தியமா படைக்கிறோமா? அந்த கர்மாபாயோட அன்புக்கு கிடைச்ச பரிசு தான் இது. நாம எல்லாம் நைவேத்தியம் வைக்கிறது நாம சாப்பிட்றதுக்கு தானே இருந்தோம். இனிமே நம்மளும் அவருக்கு அன்போடு சமைச்சு நைவேத்தியம் வைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சா சரி, வா போகலாம். ஜெகநாதர் கிச்சடிக்காக காத்துக்கிட்டு இருப்பார். ஜெகநாத் கி ஜெய், ஜெகநாத் கி ஜெய். கல்வி பிரதானமாக கருதப்பட்டது. கர்மாபாய் கா மந்திர் என்று அழைக்கப்படும் கோயில் ஜெகநாத் பூரியில் உள்ளது. மேலும் அவருடைய கிச்சடி இன்றும் ஜெகநாத பெருமானுக்கு பிரசாதமாக படைக்கப்படுகிறது. வருடாந்திர ஜெகநாத ரத யாத்திரையின் போது तू ना संभाले तो हमें कौन संभाले, तू ना संभाले तो हमें कौन